சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகள். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட வழக்குகளின் ஆவணங்கள் தற்போது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தமிழ்நாடு அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் மற்றும் பெரியசாமி ஆகியோர் விடுவிக்கப்பட்டது மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டது. அதே போன்று முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஆகியோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து மறு ஆய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். இதற்கிடையில் இந்த உத்தரவை எதிர்த்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSR ராமச்சந்திரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்குகளை யார் விசாரிப்பது என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுக்க உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர்களின் வழக்குகள் இன்று தாமாக எடுக்கப்பட்ட அந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. இதற்கிடையில் அமைச்சர்கள் KKSR ராமச்சந்திரன் தரப்பில் ஆஜராகி இருந்த மூத்த வழக்கினர் NR இளங்கோ தற்போது வழக்குகளின் விசாரணைகள் குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவுகள் இருப்பதாக தெரிவித்தார். அப்போது நீதிபதி அனைத்து ஆவணங்களும் தற்போது தலைமை நீதிபதியிடம் உள்ளதாகவும் தலைமை நீதிபதியின் முடிவின் அடிப்படையிலே இந்த வழக்குகளை விசாரணை குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது தெரிவித்திருக்கின்றார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகள். தலைமை நீதிபதியின் முடிவின் அடிப்படையில் விசாரணை குறித்து முடிவு செய்யப்படும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். தாமாக முன்வந்து எடுக்கப்பட்ட வழக்குகள் இன்று பட்டியலிடப்பட்ட நிலையில் அமைச்சர் KKSSR சார்பில் வழக்கறிஞர் NR இளங்கோ முறையீடு செய்திருக்கிறார். தலைமை நீதிபதியின் முடிவின் அடிப்படையில் விசாரணை குறித்து முடிவு செய்யப்படும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகள்.